நான் இப்ப சொல்றது ஒரு உண்மை கதை. என்னுடைய உறவினர் ஒருவர், அவருடைய நண்பனுக்கு தங்கைக்கும் தங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு முன்விரோதம் பிரச்சனை இருந்திருக்கு. தங்கை தலைமறைவு ஆயிட்டா. அப்போ அவர் அவரோட மாமியார் வீட்டுக்கு ஏதோ பிரச்சனைக்கு வந்திருக்கிறாரு. மாமியார் கொஞ்சம் வயசானவங்க. அவங்க ஓடி என்னுடைய உறவினர் ஒரு உதவிக்கு கேட்டிருக்காங்க. நீ வா, என் மருமகன் வந்திருக்கான் ஏதோ அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனும் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஓடி போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதும் அந்த அவர் இடுப்புல ஒரு பெரிய அருவாளை வச்சிருக்கிறாரு. இவன் போன உடனே இவனை கண்டதுமா வெட்டுறாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அவங்க ரூம்ல போய் அவங்க பூட்டிட்டு அவங்க உயிரை அவங்க காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த உறவினருக்கு தலையில கை கால் எல்லா இடமும் பயங்கர வெட்டு. சரி, அப்போ அந்த அம்மா ஒரு உதவி செய்யதான் இவர் போனாரு. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், வெளியில சத்தம் போட்டு ஊரை கூட்டி இருக்கணும். ஏன்னா வீட்டுக்கு முன்னால கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு, நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அவங்க அம்மா எங்க இது அசிங்கமாயிருமோன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில கத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணல. சரி, ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அந்த உறவினரை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லியிருக்கலாம், அதுவும் செய்யல. அடுத்தது ஒரு யாரையாவது விட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்கலாம், அதுவும் போகல. இவர் ரத்தம் சொட்ட அவரோட கார்ல ஏறி பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. இப்பதான் மனிதாபிமானம் எங்கெங்க இருக்கு. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒருத்தர்னா கேஸ் அவங்க பார்க்க மாட்டாங்களா? ஒரு பெஞ்சில படுக்க வச்சுட்டு ரத்தம் சொட்ட பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாங்க? அப்ப என்ன, ஒரு முதலுதவி அது செய்திருக்கலாம்ல. ஒரு உயிரை காக்கணும் இல்லையா? அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவம் எதுக்கு படிக்கிறாங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாங்க? இதே அவன் பையன் கேள்விப்பட்டு உடனே அங்க ஓடி போகும்போது ஒரு பெஞ்சில அந்த ரத்தம் சொட்ட அந்த உறவினரை படுக்க வச்சிருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அவங்க அதே இதை ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியார் ஹாஸ்பிட்டல் போக முடியும், இருந்தாலும் ஒரு எஃப்ஐஆர் போடணும். முதல்ல இந்த கேஸ் நானால அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இங்கதான் நம்ம மனிதாபிமானத்தை பார்க்கணும். என்னங்க நிர்வாகம் நடக்குது ஒரு ஹாஸ்பிட்டல்ல? ஒரு உறவினர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சொட்ட கொண்டு போனா ஏதோ ஒண்ணு பார்க்கல, சும்மா துணி தைக்கிற மாதிரி தச்சாங்க. சரி, அடுத்தது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அடுத்த பெஞ்சில படுத்திருக்கு. இவன் பிளட் அவன் மேல, அவர் பிளட் இவர் மேல, இந்த பக்கம் ஒரே ஊசி அந்த பக்கம் ஒரே ஊசி. சரி, இவருக்கு ஒரு நோய் இருந்தா அவருக்கு ஒரு நோய் இருந்தா என்ன? இது என்ன இப்படி ஒரு டாக்டர் கிடையாதா அந்த இதுல? யாரு தையல், யாருங்க இது பண்றாங்க? ஏதோ ஒரு வேலை செய்யற ஆள் மாதிரி தையலை போடுறாங்க. இது என்ன பிரச்சனை? தலையில அத்தனை வெட்டு, அவ்வளவு பிளட் போயிருக்கு. தலையில சும்மா சாக்கு பைய கட்டுற மாதிரி கொத்தி கட்டி வச்சாச்சு. இவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு சரி இங்க முடியலன்னு சொல்லி தனியார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது தான் தெரியும், பிரெயின்ல அந்த எலும்பு குத்திட்டு இருக்கு, கண்டிப்பா சர்ஜரி உடனே பண்ணணும். இதையே இவங்க வசதி உள்ளவங்களா இருந்ததுனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. கொஞ்சம் ஏழையா இருந்திருந்தாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து 2 நாள் உயிர் போயிருக்கும் இல்லையா? இது நீங்க ஒரு ஆள் இவ்வளவு வெட்டோட வந்திருக்காங்க, நீங்க உடனே அவங்களுக்கு ஸ்கேன் பார்க்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், டாக்டரை பார்க்கணும், எதுவுமே பண்ணாம நீங்க பாட்டுக்கு பொறுத்து கட்டினா என்னங்க அர்த்தம்? இப்ப நிர்வாகம் எங்கங்க போகுது? அதுவும் கட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவு பிளட் இருக்கு, போய் எழும்பி கைய ஹேண்ட் வாஷ் பண்றாங்கிறாங்க. எப்படிங்க அவங்களால எழும்ப முடியும் அந்த பேஷண்டால? கையில மணிக்கட்டுல, காலில், முதுகுல, தலையில வெட்டுப்பட்ட ஒரு பேஷண்ட் எப்படி எழும்பி அவளோட ஹேண்ட பிளட்டை வாஷ் பண்ண முடியும்? நீங்க துடைக்க மாட்டீங்களா? நீங்க எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? இப்படி ஒரு நிர்வாகம், இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு என்ன தேவை? ஒரு பொதுமக்களுக்காக தான் நீங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க, எங்களோட வரிப்பணத்துல தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுட்டு வர்ற மக்களை நீங்க ரொம்ப கவனிங்க. இல்லங்க, நாங்க ரொம்ப கொதிப்படைஞ்சு பேசுறாங்க. நான் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு அந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு கண்ணில இருக்க கண்ணீர் வராத குறைதான். இது என்ன இப்படி இருக்கிறாங்கன்றது. இப்போ அவங்களுக்கு நாங்க தனியார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் திரும்ப சர்ஜரி பண்ணி தலையில இருக்கிற அந்த எலும்பை எடுத்து இப்ப அவங்க பரவாயில்லைன்ற கண்டிஷன்ல இருக்கு. உண்மையில இது நம்ம வெட்கப்பட வேண்டியது, நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இத கண்டிப்பா நிர்வாகம் நீங்க எங்களுக்கு சரி பண்ணி தரணும். அரசு மருத்துவமனை நீங்க மக்களுக்காக தான் நீங்க சேவை பண்றீங்க. ஒரு டாக்டர் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்குங்க நீங்க ரன் பண்றீங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் பார்க்கணுமா வேண்டாமா? தலையில அடிபட்டி வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணுமா? அவனுக்கு ஸ்கேன் பார்க்கணுமா? நீங்க பண்ணாம சும்மா சாக்கு பைய கொடுத்து கட்டின மாதிரி கட்டிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் இருக்கு? கண்டிப்பா இது நாங்க ஆக்ஷன் எடுப்போம். நான் கண்டிப்பா இது எங்க மனு கொடுக்கணுமோ நாங்க மனு கொடுப்போம். இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இந்த நிறுவனத்தை, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல கூட போட்டிருந்தாங்க, இந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரியில இப்படி நடக்குதுன்னு கூட இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருந்தாங்க. நான் கூட அதை பார்த்தேன். ஆனா நான் இவ்வளவு சீரியஸா அது இருக்கும்னு நான் நினைக்கல. உண்மையில இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது கண்டிப்பா நீங்க இதுக்குள்ள தேவையான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.